ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான பன்னீர் புர்ஜி தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சாட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சோம்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பொரிஞ்சிட்டே வரட்டும். நல்லா பொரிஞ்சிட்டே வரும்போது மற்ற திங்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், தக்காளியுமே பெருசாக எடுத்திருக்கேங்க நான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் நம்மளுக்கு போகணும். அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும். ஓகே, நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதை. இந்த சைட் டிஷ் வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வந்து நம்மளுக்கு அந்த தக்காளியெலாம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு வதங்கி இருக்குது. இது கூட வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன் நான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக தான் நான் சேர்க்குறேன், அது ஆப்ஷனல் தாங்க. ஓகே, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த பச்சை வாடை போகணும் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சம் அந்த மசாலாக்கோசம் நம்ம வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது வந்து ஒரு 1/4 கப்பு போதும், ரொம்ப வேண்டாம். அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். இந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே வந்துட்டு அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். அந்த தொக்கா நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா துருவின பன்னீரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெங்காயம் தக்காளி அளவை கூட வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து வெந்துடும் அது. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம் இந்த சைட் டிஷ்ஷை நம்ம. இது கூட வந்து ஃபைனலாக நம்ம வந்து கசூரி மேத்தி வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கையில் நசுக்கிட்டு அது கூட வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு வாட்டி. ஓகே, நல்லா வந்து பேனில் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஓகே, சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.